ரம்யா, பை எலெக்ஷன்ல ஆட்சியில இருக்கிறவங்க ஜெயிக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல? இந்த பாவம் புண்ணியம்னு கணக்கு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க முடியாதுமா. இல்ல சார், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அத நீ சொல்லக்கூடாதுமா, ஜனங்க சொல்லணும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி நீ ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீ என்ன பண்ணேங்கிறது முக்கியம் இல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அத பொறுத்துதான் உன் எதிர்காலம் இருக்கு. உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாம் உனக்கு சாதகமா இருக்கணும். அப்படி இல்லனா கேண்டிடேட்ட மாத்த வேண்டி இருக்குமா? என்னாச்சு உன் போனுக்கு? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க தெரியுமா? சரி ரம்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தைலமர தோப்புக்கு உடனே வா. ஏற்கனவே நிறைய பிரச்சனையா இருக்கு. நான் உன்னை பார்க்கணும், அவ்வளவுதான். வா. இந்த அரசியலுக்குள்ள போனதுனாலதான் அப்பா இறந்து போயிட்டாருன்னு நீ சொல்ற. என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக நம்ம அப்பா உயிர் தியாகம் செஞ்சிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பவும் எனக்கு உங்களை விட வேற எதுவுமே பெருசு இல்லம்மா. இந்த எலெக்ஷனை முடிச்சிட்டு நானும் ரம்யாவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். நீயே போய் பேசி இதையும் நானே தான் பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? இன்னைக்கு கட்சி ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? கட்சியை விட்டு போன்னு சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? பசி தூக்கம் எல்லாத்தையும் மறந்து கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன். எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. செத்து போல இருக்கு. ஏய், ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ரெண்டு பேரும் வந்திருக்காங்கண்ணா. டேய், 2 பேரையும் தூக்கிருங்க. ஆளாக்கி விட்ட என்னையே அசிங்கப்படுத்தி வெளிய அனுப்பிட்டா. பாடம் கத்து கொடுத்தாங்கன்னு அவளுக்கு எந்த காரணத்தை கொண்டு அவ தப்பிக்க கூடாது. அடிச்சு கொல்லுங்கடா.
வேற வழி தெரியல கோடி. இங்க வர வரைக்கும் உன்னை கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள யாராவது ஒருத்தன் உன்னை குத்தி நீ செத்து போனா நான் ஜெயிக்கலாங்கிற ஆசை வந்தது. அதான் என்னோட ஆசைக்காக, நான் கண்ட கனவுக்காக இந்த வேலையை நானே பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ இல்லாம நான் சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியல. ஆனா கட்சி அதிகாரம் இல்லாம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் உயிரோட வாழணும்னா நீ கண்டிப்பா சாகணும். அம்மான்னு கூப்பிட்டு இனிமே நல்லபடியா வாழறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனியே. இப்படி ஒரேடியா போயிட்டியே கொடி, ஒரேடியா போயிட்டியே. இப்படி எல்லாம் ஆக கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் உன்கிட்ட பேசாம இருந்தேன். என்னடா இப்படி பண்ணிட்ட? யோ நில்லையா, எதுக்கா இங்க நீ வந்த? நீங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டீங்க, எங்க கொடிய கொண்டுட்டீங்க. ஒழுங்கா இங்க எதுவும் போங்கயா. என் கண்ணே, என் கண்ணே, மாசில மணி அழகே. என் கண்ணே, என் கருவின் பூவே, கருவின் பூவே, எப்ப நீ வருவ? ஏ பிறவி பலனே, பிறவி பலனே, எப்ப நீ வருவ? ஓத்த சிரிப்ப பார்த்து போக உசுறு பிடிச்சு காத்து கிடக்கு. அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.